வணக்கம். தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட செயலாளருக்கான அந்த தேர்வானது கடந்த 24 மணி நேரமாக விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளையும் கழகத்தின் பொதுச்செயலாளர் ஆனந்த் அவர்கள் நேரடியா சந்தித்து அவங்களோட அவங்களோட வேலை அவங்களோட ஒர்க்கு என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்து, புதுசா வந்தவங்க யாரு, இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணவங்க யாருன்னு சொல்லி தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கான பதவிகளை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்தையும் அந்த மாவட்டத்திற்கு ஏற்ப 2 மாவட்ட செயலாளர்கள், 3 மாவட்ட செயலாளர்கள் அந்த மாவட்டங்களை பிரித்து ஒவ்வொரு மாவட்ட செயலாளருக்குமான பதவிகள் வழங்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. தொடர்ந்து கடந்த 24 மணி நேரமாக அது நடந்துகிட்டு இருக்கு. நேற்று நைட்ல இருந்து கூட ஒருத்தர் கூட அங்க தூங்கல. கழக பொதுச் செயலாளர் அவர்கள் ஒரு நிமிஷம் கூட தூங்காம அவர் தொடர்ந்து அதுக்கான அந்த பணிகளை அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இதுல என்னென்ன மாதிரியான பதவிகள், என்னென்ன மாதிரியான அணிகள் இருக்குன்றதுக்கான ஒரு சின்ன தகவல் நமக்கு இப்போ கிடைச்சிருக்கு. ஒரு நிமிஷம். நிறைய பேர் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கிறதா புள்ளி விவரங்கள் சொல்லுது. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் என்னோட பணி இன்னும் சிறக்கிறதுக்கு அது மிகப்பெரிய ஒரு உதவியா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை அழுத்திட்டு இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. அது இன்னும் ஒரு பெரிய உதவியா இருக்கும்ன்றது இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். கிட்டத்தட்ட 19 அணிகள் கட்சியில பிரிச்சிருக்காங்க. 19 அணிகளா பிரிச்சிருக்காங்க. அதுல என்னென்ன மாதிரியான பதவிகள் வரப்போகுது, யாரெல்லாம் இருக்க போறாங்கன்றதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள்லாம் இனி வரும் நாட்கள்ல ஓரிரு நாட்கள்ல நமக்கு அதுக்கான அதிகாரப்பூர்வ தகவல் வந்துடும். என்னென்ன அணிகள் பிரிச்சிருக்காங்கன்றத ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப நல்லா இருக்கு. எப்படி சொல்றது, கட்சிகள்ல தமிழ்நாட்டுல பல கட்சிகள் இருக்கலாம். நாங்க தான் பெரிய கட்சி, நாங்க தான் இருப்போம் சொல்லி மாறுதட்டி கொள்ற எந்த ஒரு கட்சியும் இத்தனை ஒரு பிரிவுகள், இத்தனை ஒரு அணிகளா பிரிச்சிருப்பாங்களான்னு தெரியாது. அப்படி பிரிச்சிருந்தாலும் அதுல அத்தனை பேர் உறுப்பினர்கள் இருக்காங்களான்றது ஒரு சந்தேகம். முன்னாடி எத்தனை அணிகள், 19 அணிகளா பிரிச்சிருக்காங்க. அது என்னென்னன்றதை ஒவ்வொன்றா நான் சொல்லிக்கிட்டே வரேன். முதல்ல இளைஞர் அணி, 2வது மகளிர் அணி, 3வது மாணவர் அணி, தொண்டர் அணி, வழக்கறிஞர் அணி, உறுப்பினர் சேர்க்கைக்குனே ஒரு தனியா அணி நியமிச்சிருக்காங்க. அது முன்கூட்டியே நமக்கு தெரியும், முன்னாடியே அறிவிச்சாங்க. அதாவது அதுல தலைவர்களா பெண்களை தான் நம்ம கொடுக்கணும். அதுல அவங்களுக்கு உதவியாளராக ஒரு ஆணை நியமிக்கணும். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் உறுப்பினர் சேர்க்கையை நம்ம இன்னும் அதிகப்படுத்தணும், வேகப்படுத்தணுன்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கான பொறுப்புகளும் போடப்பட்டிருக்கு. இப்போ அதுக்கான அதிகாரப்பூர்வ அபிஷியலான தகவல் நமக்கு கூடிய விரைவில் வந்துடும். அது உறுப்பினர் சேர்க்கை அணி. வழக்கறிஞர் அணி ஆல்ரெடி இருக்கு, அதுக்கான வேலைகளும் பார்த்துட்டாங்க, அதுக்கான ஆட்களும் நியமிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வர்த்தக அணின்னு ஒண்ணு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் மீனவர் அணி, மீனவ சமுதாய மக்கள் அவங்களோட பிரச்சனை, இந்த இலங்கை தமிழர்கள் நம்ம தமிழர்கள் மீன் பிடிக்க போகும்போது சுடுறது, இந்த மாதிரி சில பிரச்சனைகள், அவங்களுக்கு ஒரு அணி தேவை, அவங்களுக்கான ஒரு சட்ட பாதுகாப்பு தேவை, அவங்களுக்கான வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஏற்படுத்தணுன்ற மாதிரிலாம் ஒரு கலந்தாய்வு பண்ணி மீனவர்களுக்குன்னு ஒரு அணியை ஒண்ணு உருவாக்கணும்னு சொல்லி மீனவர் அணின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா இப்ப விவசாய அணின்னு ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. விவசாய அணி, விவசாயிகளுக்கு இங்க தமிழ்நாட்டுல என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்கு, விவசாயிகள் அவங்களோட கூலி அவங்களால நிர்ணயம் பண்ண முடியல, அவங்களால விவசாயம் பண்ண முடியாம அவங்க கவதிப்படுறாங்க, எத்தனை விவசாயிகள் தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்றதெல்லாம் நம்ம பாக்குறோம். கிட்டத்தட்ட இந்தியாவில எத்தனை விவசாயிகள் இறந்து போயிட்டு இருக்காங்கன்ற மாதிரி எல்லாம் ஒரு சென்சஸ் எல்லாம் நமக்கு இருக்கு. அவங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்காகவும் விவசாய அணின்னு ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க. தொழிலாளர் அணி, தொழிற்சங்க அணி, அது ரெண்டுமே ஆரம்பிக்க போறாங்க. அதுக்கப்புறம் நெசவாளர் அணி, மருத்துவர் அணி. மருத்துவர் அணின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், நம்ம மாநாட்டுல அதை எவ்வளவு சிறப்பா மருத்துவர் அணி கொண்டு போனாங்கன்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். மாநாட்டுல எத்தனை பேர் மயங்கி விழுந்தாங்க, எத்தனை பேர் ரொம்ப அந்த டீஹைட்ரேஷன்ல பாதிக்கப்பட்டாங்க, அவங்களுக்கு எல்லாம் உடனடியான சிகிச்சை கொடுத்து கிட்டத்தட்ட 150 முகாம்கள் அமைத்து அந்த மருத்துவர் அணி எந்த அளவுக்கு சிறப்பாக செயல்பட்டாங்கன்றதை நம்ம மாநாட்டிலே பார்த்தோம். இப்ப தமிழகம் முழுக்க மருத்துவர் அணியை உருவாக்க போறோம். அந்த மருத்துவர் அணி இந்த ஊட்டச்சத்து குறைந்த குழந்தைகளுக்கும், இந்த பலவீனமாக இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தி குறைந்த இருக்கக்கூடியவர்களுக்கு அவங்க என்னன்னா ஒவ்வொரு தொகுதியா ஒவ்வொரு வார்டா போய் கேம்புகள் கேம்ப் போடுறதுக்கான பணிகளையும் செய்ய போறதா நான் கேள்விப்பட்டேன். ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயம் அதை பாக்குறேன். மருத்துவ அணி என்பது சுற்றுச்சூழல் அணி. இங்க சுற்றுச்சூழல்ல என்ன அளவுக்கு பாதிப்புகள் ஏற்படுது, அதுக்கான விழிப்புணர்வுன்னு சொல்லி சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற ஒரு அணியை உருவாக்கி இருக்காங்க. அதுக்கப்புறம் வாக்குச்சாவடி அணி. வாக்குச்சாவடி அணின்றது நமக்கு நல்லாவே தெரியும். தேர்தல் காலங்கள்ல இந்த பூத் ஏஜென்ட்ல இருந்து பூத் கமிட்டி அமைக்கிறது, அதுக்கப்புறம் இந்த அங்க இருக்கக்கூடிய வாக்காளர்கள், அந்த மாதிரி அந்த அந்த தேர்தல் சம்பந்தப்பட்ட வியூகங்களை அமைப்பதுன்னு சொல்லி வாக்குச்சாவடி அணின்னு ஒண்ணு உருவாக்கி இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு அணி எதுன்னு பாத்தீங்கன்னா கொள்கை பரப்பு அணி. கொள்கை பரப்பு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான அவசியமான ஒரு அணியாக படுகிறது. ஏன்னா நம் கட்சியின் கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, நம் அரசியல் சித்தாந்தங்கள் என்ன, நம் கட்சியின் தலைவர்கள் யார், எந்த வழியை நம்ம பின்பற்ற போறோம், தளபதி நமக்கு என்ன மாதிரி சில விஷயங்களை போதிக்கிறாருன்றத
நம்ம தான் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அது என்னோட ஃபேவரட்டான ஒரு அணி. கொள்கை பரப்பு அணி என்பது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு அணி. ஏன்னு சொன்னீங்கன்னா, கட்சியோட கொள்கையை தமிழகம் முழுக்க கொண்டு போய் சேர்க்கணும், ஒவ்வொரு தமிழனின் இதயங்களிலும் தளபதியை அமர்த்தணுன்றது வந்து தனிப்பட்ட முறையில ஒரு ரசிகனாகவும் தொண்டனாகவும் நான் விருப்பப்படுறேன். அந்த பணி என்பது ரொம்ப சிறப்பாக நம் கழக தோழர்கள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கொள்கை பரப்பு அணி, அதுக்கப்புறம் வந்து பயிற்சி பாசறை அணின்னு ஒண்ணு உருவாக்கி இருக்காங்க. அடுத்த தலைமுறையை வந்து நம்ம உருவாக்கணும். நம் கட்சியில வந்து வரக்கூடிய தொண்டர்களை வந்து அவங்கள தயார்படுத்தணும். அரசியல் ரீதியாகவும் கல்வி அவங்களுக்கான முக்கியத்துவம் சொல்லி அவங்கள வந்து மேம்படுத்துவதற்காக இந்த பயிற்சி பாசறை அணிகளை உருவாக்கி இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கலை கலாச்சார பண்பாட்டு அணின்றத உருவாக்கி இருக்காங்க. அது நம் நாட்டோட கலாச்சாரம், நம் தமிழர்களுக்கான மரபு, நம்ம என்ன மாதிரியான சில விஷயங்கள் என்பதெல்லாம் வந்து இன்னும் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். நம் மறைக்கப்பட்ட வரலாறு என்ன, நம் வரலாறை நம்ம தான் சொல்லணுன்ற மாதிரி எல்லாம் வந்து பல விஷயங்கள் இன்னைக்கு ஒரு பேசு பொருளா மாறிக்கிட்டு இருக்கு. அப்படி மறைக்கப்பட்ட தமிழர்களின் வரலாறு, நம் பண்பாடு, நம் கலாச்சாரம், நம் மொழி, இனம், இது போன்ற பல தமிழர்களின் உணர்வு சார்ந்த சில விஷயங்களை வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காகவும் நம் கலாச்சாரத்தை பாதுகாப்பதற்காகவும் ஒரு கலாச்சார பண்பாட்டு அணியையும் உருவாக்கி இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அணியான தகவல் தொழில்நுட்ப அணி, ஐடி விங். அதை பத்தி தான் நம்ம ரொம்ப முக்கியமா பேசணும். இன்னைக்கு சோசியல் மீடியா என்பது எவ்வளவு ஒரு பூதாகரமாக வளர்ந்திருக்கிறது, அதனோட சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்னன்றதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு சோசியல் மீடியா ஒருத்தரை வந்து நினைச்சா அதை எப்படி வேணாலும் மடைமாற்ற முடியும், ஒருத்தரை சிறுமைப்படுத்தவும் முடியும், ஒருத்தரை பெருமைப்படுத்தவும் முடியும். அவனை மட்டம் தட்டிடலாம் ஈஸியா. ஒரு பொய்யை அள்ளி போட்டு போயிட்டோம்னா அது வந்து என்ன வேணாலும் பேசலாம். இப்ப சீமான் பேசியிருக்காரு பாருங்க பெரியாரை பத்தி, அது உண்மையோ பொய்யோ அது நமக்கு தெரியாது, ஆனா அவருக்கு தெரியாது. அது பொய் என்பது நமக்கு தெரியும், ஆனா அது உண்மையோ பொய்யோன்னு தெரியாம இந்த RSS சொல்றதா அவர் பேசியிருக்காரு. இப்படி பொய்களையும் அவதூறுகளையும் அள்ளி வீசிட்டு போயிட்டோம்னா நம்மளை பத்தி இனி பேசிக்கிட்டே இருப்பாங்க, நமக்கு இந்த மீடியா வெளிச்சம் நம்ம மேல படும்பதற்காக இந்த மாதிரி எல்லாம் சில விஷயங்கள் பண்றாங்க. இந்த தகவல் தொழில்நுட்ப அணி ஐடி விங் என்பது மிக மிக அவசியமான ஒன்று. இன்னைக்கு திமுகவின் அறிவு சார்ந்த ஐடி விங் என்ன மாதிரியான சில கீழ்த்தரமான வேலைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றதெல்லாம் நம்ம சோசியல் மீடியால தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். அவங்களுக்கு வந்து தக்க பதிலடியும் கொடுத்துக்கிட்டு தான் வரோம்னு வச்சுங்களேன். இதுக்கான அணிகளையும் கூடிய விரைவில் அறிவிக்க போறாங்க. இந்த தகவல் தொழில்நுட்ப அணியானது இந்தியாவிலேயே சிறந்த ஒரு ஐடி விங்காக நிச்சயமாக இருக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். ஏன்னா தளபதி ஆல்ரெடி சொல்லியிருக்காரு, டீசென்ட் அப்ரோச் டீசென்ட் பாலிடிக்ஸ் சொல்லி. நிச்சயமாக தலைவர் என்ன சொல்கிறாரோ அதை வந்து பின்பற்றுவோர் தான் ஒரு தொண்டனுக்கு அழகு என்பது போல நிச்சயமாக அவர் என்ன சொல்றாரோ அதை ஃபாலோ பண்ணி ஐடி விங்க ஆரோக்கியமான சில விஷயங்களுக்காக, மக்களின் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு ஐடி விங்காக, இணையதள அணியாக இந்த ஐடி விங் என்பது நிச்சயமாக இருக்கும் என்பதை இந்த இடத்துல நான் பதிவு செய்ய விரும்புறேன். அந்த மாவட்ட செயலாளருக்கான அந்த நியமிப்புகளும் கிட்டத்தட்ட இப்போ ஒவ்வொரு மாவட்டமா முடிஞ்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கு. தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட கழக பதவிகள்னு ஒண்ணு கொடுத்திருக்காங்க. என்னன்னா மாவட்ட செயலாளர் ஒருவர், மாவட்ட இணை செயலாளர் ஒருவர், மாவட்ட துணை செயலாளர்கள் 2 பேர். அதுல வந்து மகளிர் இருக்கணும்ன்றத ரொம்ப குறிப்பா சொல்லியிருக்காங்க. அந்த மகளிரும் பட்டியல் இனத்தை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அந்த மாவட்ட துணை செயலாளர்கள் 2 பேரை நியமிக்கணும். அந்த 2 பேரும் பட்டியல் இனத்தை சேர்ந்தவராக, அதாவது SC ST பிரிவினராக இருக்க வேண்டும் என்பதை குறிக்கோள் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள்னு வந்து 10 பேரை நியமிச்சிருக்காங்க. அந்த 10 பேர்ல வந்து 4 மகளிர்கள் இருக்கணும். நீங்க சொல்றாங்க மகளிருக்கான உரிமை, பெண் விடுதலை, பெரியாரிசம், திராவிடம் சொல்லி பேசக்கூடியவர்கள் வந்து இந்த மாதிரி மகளிர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கட்சியாக இதுவரைக்கும் நான் யாரையுமே பார்க்கல. முதல் முறையாக தமிழ்நாட்டுல மகளிர்களுக்கான முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆனால் அதுவும் பட்டியலினத்தை சேர்ந்தவர்களுக்கு வந்து மாவட்ட துணை செயலாளர்கள் கொடுக்கணும் என்பதெல்லாம் வந்து சொல்லளவில் இல்லாமல் செயலளவில் நிகழ்த்தி காட்டியிருக்கிறார் எங்கள் தளபதி. அதுபோக நகர பகுதி பேரூர் ஒன்றிய கிளை வார்டு பதவிகள் சொல்லி அதுலயும் மாவட்ட செயலாளர்கள் ஒருவர், இணை செயலாளர், பொருளாளர், துணை செயலாளர் 2 பேர், அதுலயும் வந்து SC ST சார்ந்தவர்கள், செயற்குழு உறுப்பினர் 10 பேர், அதுலயும் வந்து 2 மகளிர்களை போடணும்னு சொல்லி நகர பகுதி ஒன்றியம் சொல்லி உங்களுக்கு அனைத்து தொகுதிகளுக்கும் அனைத்து ஒரு வார்டு வரைக்கும் பதவிகளை வந்து கொடுத்துட்டாங்க. சொன்னாங்க உங்க பின்னாடி கூட்டம் இருக்கா, ஆட்கள் இருக்காங்களா, போஸ்டிங் போடுறதுக்கு முதல்ல ஆள் இருக்காங்களான்னு கேட்டாங்க. அறிவிப்புகள் வரும்போது தமிழ்நாடே திகைத்து நிற்கும். கூடிய விரைவில் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். இன்னும் சுவாரஸ்யமான பல தகவல்கள் வந்துட்டு இருக்கு. குறிப்பா ஒரு ஒரு கருப்பு ஆடு ஒண்ணு நம்ம கிட்ட சிக்கி இருக்கு. அதை வச்சு பொழக்கிறதுக்கான தருணங்கள் நம்ம கிட்ட வரப்போகுது. இந்த வாட்ச்மேனையும் போட்டு பொழக்கிறதுக்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவான கண்டென்ட்டோட நான் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.